எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 4 இன்னியோட வீடியோல நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டு இதுல எல்லாமே சேர்த்து இந்த கடைசி 6 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த கான்செப்ட் லாஸ்டா 3ஆம் தேதி வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிருக்கேன், நேத்து வரைக்கும். இப்போ இந்த கான்செப்ட் 16ஆம் தேதி ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 1,78,065 ரூபாய் 78 காசு அக்கௌண்ட்ல இருந்து இருக்கு. இப்போ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நான் 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு 1,20,000 ரூபாய் இருந்தாலே நமக்கு போதும். ஓகே, இப்ப பாருங்க அமௌண்ட் 2,36,132 ரூபாய் 83 காசு நேத்து வரைக்கும் இருந்திருக்கு. இது வந்து ஒரு 58% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் 2,500 ரூபாய் வீதம் இதுல எஸ்ஐபி மூலியமா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு 8% ப்ராஃபிட்ல இருக்கு. 21,500 ரூபாய் வேல்யூ இப்போ 22,681 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒரு 12,538 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் டோட்டலா ஒரு 10 என்ட்ரி எடுத்திருக்கோம். இந்த 10 என்ட்ரில ஒரு 33% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போதைக்கு எந்த ஒரு பொசிஷனும் ஓபன்ல கிடையாது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல ஒவ்வொரு மாசமும் இன்ட்ராடேல பண்றதும் சரி, அதே போல ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே சேர்த்து எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொரு மாசம் தனித்தனியா நான் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கே பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 15 நாள் தான். அந்த மாசத்துல ஒரு 1,410 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஜூலை மாசம் 3,472 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல 13,800 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. செப்டம்பர் மாசத்துல 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அக்டோபர் மாசத்துல ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. நவம்பர் மாசத்துல 15,294 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. டிசம்பர் மாசத்துல 10,975 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு இந்த ஒரு 6 மாசத்துல ஒரு 58,000 ரூபாய் இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அப்படின்னாக்கா ஒரு நமக்கு 58% ப்ராஃபிட்ல இருக்கு. இது ஒன்லி இன்ட்ராடே மட்டும் கிடையாது, இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இது டோட்டலாவே நான் மென்ஷன். இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு HDFC லைஃப், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா ஸ்டீல், இண்டால்கோ இந்த 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 6 ஸ்டாக்ல 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா நமக்கு ஒரு 3% இதுல லாஸ் வந்திருக்கு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. அடுத்து நம்ம 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல மொபைல் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜி இதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் லாஸ் தான் வந்திருக்கு. ரெண்டு கான்செப்ட்லயுமே மொபைல் ஸ்ட்ராட்டஜியும் சரி, டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜியும் சரி, ரெண்டுமே லாஸ் தான் வந்திருக்கு. மொபைல் ஸ்ட்ராட்டஜில கண்டினியூவா ஒரு 4வது நாள் லாஸ் வந்திருக்கு. டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில ஒரு 5வது நாள் கண்டினியூ லாஸ் வந்திருக்கு. மொபைல் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3% கிட்ட லாஸ் வருது. அதே நமக்கு டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில ஒரு 1.5% கொஞ்சம் அதிகமா லாஸ் வந்திருக்கு. நமக்கு கண்டினியூவா லாஸ் வந்தாலும் இந்த லாஸ் எல்லாமே ஒரே நாள்ல ரெக்கவர் ஆயிட்டு ப்ராஃபிட்ல வந்துடும். வெயிட் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு 10 மணியோட என்ட்ரி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு 10 மணி என்ட்ரிக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் RCF. நேத்து சொன்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நாம 10 மணிக்கு என்டர் ஆக போறோம். 9:55ல இருந்து 10 மணி இந்த 5 நிமிஷத்தோட ஹை பிரேக் ஆன பையும் லோ பிரேக் ஆன செல்லும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ 137 ரூபாய் 40 காசுல பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். 136 ரூபாய் 20 காசுல செல் ஆர்டரும் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். இங்க என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் செல் ஆர்டர் கிடைக்குது. செல் ஆர்டர் கிடைச்ச உடனே நம்ம பையில இருக்கக்கூடிய ஆர்டர் குவான்டிட்டியை நம்ம டபுள் ஆக்கிறோம். எதுக்காகனா நம்ம ஃப்ரெஷ்ஷா திருப்பி பை போக போறோம். ஓகே, நீங்க 136 ரூபாய் 25ல இருந்து 137 ரூபாய் 40 காசு ஒரு ரூபாய் 15 காசுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 137 ரூபாய் 40 காசுக்கு கிடைச்சி நமக்கு ஹையஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 140 ரூபாய் 25 காசு வரைக்கும் ஹையஸ்டா போயிருக்கு. அப்படின்னும் போது இங்க ஒரு 2% கிட்ட நமக்கு அந்த லாஸ் ரெக்கவர் ஆயிட்டு 2% கிட்டவே இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக் யாரு அப்படின்றது 9:50க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும்.
10 month டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். ஆர்சிஎஃப், NIACL, ஏஞ்சல் லோன், HDFC லைஃப், GNFC இந்த 5 ஸ்டாக். ஆக்சுவலா நான் டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில பிசினஸ் பண்றதுனால ஒரு சில ஸ்டாக்லாம் எனக்கு அடிஷனலா கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலா என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 7 ஸ்டாக்ல 3 ஸ்டாக்ல ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக் லாஸ்ல புக் ஆயிருக்கு. GNFC இது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்டா ஒரு 1.5% மேல லாஸ் வந்திருக்கு. இந்த லாஸ் தான் எனக்கு டோட்டல் லாஸே 877 ரூபாய். டோட்டலா ஒரு 1.5% மேல கொஞ்சம் அதிகமா லாஸ் வந்திருக்கு. ஓகே, இன்னையோட ட்ரேடிங் ஓவர். நாளையோட ட்ரேடிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.